தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் திமுக, அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் உட்பட மொத்தம் 91 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் தேர்தல் நடைபெறும் 19ஆம் தேதியன்று சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு பொது விடுமுறை அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரவக்குறிச்சியில் 59 பேரும், திருப்பரங்குன்றத்தில் 44 பேரும், தஞ்சாவூரில் 36 பேரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது. இதில் திருப்பரங்குன்றத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் AK போஸ், திமுக வேட்பாளர் சரவணன் உட்பட 30 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 14 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதற்கிடையே திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் சரவணன் மாநகராட்சி பகுதியில் வசிப்பதால் அவரது மனுவை ஏற்கக்கூடாது என்று அதிமுகவினர் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தனர். இதேபோல் அதிமுக வேட்பாளர் AK போஸின் பிரமாண பத்திரத்தில் முதல்வர் ஜெயலலிதாவின் கையொப்பம் இல்லாத காரணத்தால் அவரது மனுவை நிராகரிக்க வேண்டும் என திமுகவினர் மனு அளித்தனர். ஆனால் அந்த மனுக்களை தேர்தல் அதிகாரி வாங்க மறுத்துவிட்டார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் திமுக, அதிமுக உட்பட 46 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. அப்போது அதிமுக, திமுக வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு உள்ளதால் அவர்களது மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இருப்பினும் தேர்தல் நடத்தும் அலுவலர் சைபுதீன் தேர்தல் ஆணைய வழிகாட்டுதல்கள் படி பரிசீலனை நடைபெறுவதாக கூறி அதிமுக, திமுக வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். செந்தில் பாலாஜி வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம். அதாவது அவர் தாக்கல் செய்திருந்த மனுவுடன் இணைக்கப்பட்ட ஃபார்ம் A, ஃபார்ம் Bயில் உரிய முறையில் அட்டஸ்டேஷன் செய்யவில்லை என்பதால் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஆனால் தேர்தல் அதிகாரி அதை ஏற்க மறுத்துவிட்டார். ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளார். இது குறித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்நிலையில் அரவக்குறிச்சி சுயேட்சை வேட்பாளர் இஸ்மாயிலின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் வேட்பாளரின் வழக்கறிஞர் தேர்தல் நடத்தும் அலுவலருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தேர்தல் பொது பார்வையாளர் பூபால் சிங் மண்டலின் கார் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி, திமுக வேட்பாளர் அஞ்சு பூபதி ஆகியோரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. மேலும் பாமக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட 15 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. சுயேட்சைகள் உட்பட 21 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு 26/10/2016 வேட்புமனு தாக்கல் பெறப்பட்டது. வேட்புமனு தாக்கல் பெற இன்று 2/11/2016 தேதி கடைசி நாளாக இதுவரைக்கும் 36 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். 5ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனுக்கள் திரும்ப பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. புதுச்சேரி நல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி, அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் உட்பட 9 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. அதேவேளையில் அதிமுக மாற்று வேட்பாளர் தமிழ் செங்கோலன், சுயேட்சை வேட்பாளர் வெங்கடேசன் ஆகியோரின் 2 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனிடையே வரும் 5ஆம் தேதி மனுக்களை திரும்பப் பெற இறுதி நாள் என்றும் அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி மலர்கண்ணன் தெரிவித்தார். தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. மொத்தமாக வந்த 14 வேட்புமனுக்களில் 2 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. 12 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 11 கேண்டிடேட்ஸில் 2 கேண்டிடேட்ஸோட நாமினேஷன்ஸ் இன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஒரு கேண்டிடேட் சப்ஸ்டியூட் ஏடிஎம்கே பார்ட்டியோட சப்ஸ்டியூட் கேண்டிடேட் மிஸ்டர் தமிழ் செங்கோலன் அவருடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவதாக மிஸ்டர் வெங்கடேசன் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அவருடைய நாமினேஷனும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்.